மானந்தானே வேட்டி சட்டை மத்ததெல்லாம் வாழ மட்ட மானங்காக்க வீரம் வேணுமாடா. இந்த மாதிரி பாடி திரியறவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. பாகுபலியில பிரபாஸ் கேட்ட மாதிரி எது மானம் எது வீரம் அப்படின்னு கேட்க விரும்பல. இந்த வீடியோல மானம் மற்றும் வீரம் அப்படின்னா என்ன, இதை பற்றிய முழு விளக்கத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு ஜென் வெல்ஃபேர். இது ஒரு பொதுநலம் பற்றிய விழிப்புணர்வு சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மானம் என்பது நம்மளோட ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, கண்ணியத்தன்மை. இதுதான் மானம் என்பது. அந்த காலத்துல தமிழ்நாட்டில் சேவல் சண்டை ரொம்ப பிரபலமா இருக்கும். நான் அதை தப்புன்னு சொல்லல, அது நம்மளோட ஒரு பாரம்பரிய விளையாட்டு தான் அது. ஆனா அந்த சேவல் சண்டையில தோத்துட்டு இவனோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? என்னோட மானமே போச்சு அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்களுக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு சத்தாங்க. இது மானமா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு செயல் தவறுன்னு தெரிஞ்சா அது உயிர் போனா கூட செய்யக்கூடாது. அதான் மானம். மற்றும் பொய் சொல்லி வாழ்க்கையில ஜெயிக்கிறத விட உண்மையை சொல்லி தோத்து போறத நல்லது. இது வீரம். நம்ம உடம்புல இருக்கிற வலிமையை காட்டுறது வீரம் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கும்போது யார் போய் அதை தட்டி கேட்கிறாங்களோ அவன் தான் உண்மையான வீரன். பலவீனமானவர்களை காப்பாற்றணும். உண்மைக்காக உயிரை தியாகம் செய்யணும். எடுத்துக்காட்டு நம்ம இந்தியன் ஆர்மி. இது மாதிரி செயல்கள் செய்யறது தான் வீரமே தவிர, அந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோழிச்சண்டையில தோத்துட்டு ஜெயிச்சவங்க குடும்பத்தை போய் அழிக்கிறது, அவங்க குடும்பத்தை அழிச்ச உடனே இவனை ஜெயில தூக்கி உள்ள வச்சு இவனை நல்லா செஞ்சு இவனோட குடும்பம் தானே ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போகும். இது வீரம் கிடையாது. மொத்தத்துல மானம் என்பது சமுதாயத்துல மனிதனோட மதிப்பு, அந்தஸ்து, மரியாதை. இதான் மானத்தை குறிக்கும். வீரம் என்பது இந்த மூன்றையும் காப்பாற்ற வேண்டிய துணிவு. இதுதான் வீரம்.